ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பேட்டுக்கு வந்து கட்ஸு எப்படி வந்து போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது ஒன்று என்னென்ன தேவைன்னா நூல்கண்டு தேவைப்படுது. நூல்கண்டு தேவை, ஒரு நூல்கண்டு, அப்புறம் வந்து ஒரு கம்பி, அப்புறம் ஒரு கத்தி, அப்புறம் வந்து க்ளவ் கையில் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால் டப்பா, ஃபெவிகால், அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு தகடு மாதிரி, அதாவது ஸ்கேலு. இது நூலை வந்து கம்பியில் சுற்றிடுங்க. கம்பியில் சுற்றியாச்சு. அப்புறம் க்ளவ் மாட்டிக்கோங்க. க்ளவ் மாட்டியாச்சு. அப்புறம் பேட் எடுத்துக்கோங்க. பேட்டில் வந்து நம்ம கீழே வந்து பாட்டத்தில் கட்சி போட போகிறோம். இந்த இடத்துல நம்ம கட்சி போட போகிறோம். அதை நம்ம எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பி எடுத்துக்கோங்க. நூல் சுந்தின கம்பி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த நூலை வந்து எக்ஸ்ட்ரா நூலை விட்டுருங்க. இவ்வளோ தூரம் நூலை விட்டுருங்க. இதை வந்து இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலை வச்சு இதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே ஒரு சுற்று, ஒரு 2 சுற்று மட்டும் நார்மலாக சுற்றிருக்கோம், லூஸாக இருக்கிற மாதிரிக்கு. இப்படி சுற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, இது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த விரலையும் பிடிச்சிக்கணும், அதாவது இந்த விரலையும் டைட்டாக பிடிச்சிக்கணும், இதையும் டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொண்டு வந்துடுங்க. இப்போ அந்த நூலை விட்டுருங்க, டைட் ஆகிரும். அந்த நூலை பிடிச்சி நல்லா டைட்டாக இழுத்துக்கிட்டு மூடி வச்சுருங்க. அதே மாதிரி பேட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும், நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த நூல் வந்து ஒரு 10-15 ரவுண்டு சுற்றணும். அதிகபட்சம் 15 சுற்றுங்க. நல்லா பெருசாக பேட் ஏதாவது உடஞ்ச இடத்துல வந்து கட்சி போடணும்னா ஒரு 20 சுற்றி சுற்றிக்குவோங்க. இது வந்து பேட்டு உடையலை, புது பேட்டு தான். ஸோ அதனால் வந்து ஒரு 10லேருந்து 15 தடவை சுற்றிக்கலாம். இந்த கட்சி ஏன் போடுறோம்னா, உடஞ்ச பேட்டுக்கு இல்லைனா உடையக்கூடாது அந்த மாதிரி பேட்டுக்களை வந்து இந்த கட்சி போடணும். இந்த கட்சி போட்டால் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக விளாண்டுக்கலாம், பேட்டு உடையாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த கட்சி போடுறோம். இந்த நூலை அடிக்கடி இங்கிட்ட வரும். ஸோ அந்த நூலை வந்து இங்கிட்ட எடுத்து நல்லா விட்டுருங்க. டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்படி விழுந்துருங்க. எப்போவுமே வந்து இழுக்கும்போது இதை வச்சு இப்படி லைட்டாக இருக்கணும். லைட்டாக எடுத்துகிட்டு வச்சுருங்க. மறுபடியும் அதே மாதிரிக்கு இழுத்துட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 10-15 தடவை சுற்றிக்குவோம். அந்த கேப்பு தெரியாமல், அந்த சின்ன கேப் இருக்கும், அதெல்லாம் கேப்பும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ தூரம் ஒட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒட்டி போட்டுருங்க. இதை பிடிச்சி இழுத்து தான் வைக்கணும். கொஞ்சம் வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்கள் கட்டும்போது கை வலிக்க தான் செய்யும். ஸோ ப்ராப்பராக பண்ணிடுங்க. சுற்றி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நூலை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த விரலை வச்சு இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நூலை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த சைடு போட்டுட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூலை வந்து இதுக்குள்ளே விட்டுருங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த நூலை வந்து எடுத்துருங்க. இந்த விரலை விட்டுருங்க. இதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி எடுத்துகிட்டு இது வந்து லைட்டாக அப்படி கொண்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த கம்பி எடுத்துக்கோங்க. இந்த நூல் இருக்குல்ல, இந்த சைடு இந்த நூலை வந்து நல்லா சுற்றிக்கோங்க. இதான் சுற்றுறோன்னா பிடிச்சி இழுக்கிறதுக்காண்டி. கையில் பிடிச்சோம்னா கை வலிக்கும். ஸோ வந்து பிடிச்சி இழுத்துன்னு நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. இந்த சைடு இழுத்துட்டு
இப்படி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த நூலை எடுத்து விட்ருங்க. இப்போ இந்த நூல் இந்த மொதல் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அந்த நூலையும் அதே மாதிரிக்கு இந்த நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க. பிடிச்சி இழுத்துட்டு அப்படி இழுத்துருங்க. அதாவது இந்த சைடு இழுத்துட்டு மறுபடியும் இங்கிட்டு இழுக்கணும். இந்த சைடு இழுக்கணும். அவ்வளோதான். இதையும் கட் பண்ணிடுவோம். அவ்வளோ. இப்போ கடைசியாக என்ன பண்ணணும்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுவோம். ஃபெவிகால் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். இந்த நூல் எக்ஸ்ட்ரா அப்படி அங்கே இருக்கும். அதை மட்டும் நகட்டு இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டத்தில் வந்து எப்படி வந்து கிரிக்கெட் பேட்டில் வந்து கட்ஸு போடலாம் அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி உங்கள் பேட்டையும் நீங்கள் கட்டிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.